பக்தி என்றால் என்ன என்பது குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இறைவன் என்றால் யார்? இறைவனுடைய பெருமை என்ன? பக்தியினுடைய சிறப்பு என்ன? ஒரே வரியில் நம்முடைய சான்றோர்கள் எழுதுகின்றார்கள், அங்கிங்கனாதபடி எங்கும் ஆனந்த பூர்த்தியாய் இருப்பவன் இறைவன். அவன் தூணிலும் துரும்பிலும் கல்லிலும் மண்ணிலும் கடலிலும் இருப்பான் என்று படித்திருக்கின்றோம். ஒன்றை சிந்தித்து பாருங்கள். அந்தரத்தில் ஆதாரமற்று பூமி தொங்கிக் கொண்டு சுழன்று கொண்டிருக்கிறதே, இந்த சுழற்சிக்கு யார் காரணம்? இறைவன். வானில் நிமிர்ந்து பார்க்கின்றோம், ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் தோன்றி மறைகிறதே தினசரி, இதற்கு யார் காரணம்? இறைவன். கடலின் அலையை புறந்தள்ளிவிட முடியுமா? அதற்கும் இறைவன். இளநீருக்குள் தண்ணீரை வைத்து நம்மை அருகச் செய்து 1000 நோய்க்கு மருந்தாக்கி காட்டினானே, அதற்கு காரணம் யார்? இறைவன். கல்லுக்குள் தேரை வைத்து அதற்கும் உணவு தந்து உயிர் வாழ வைத்தானே, அதற்கு யார்? இறைவன். இந்த உடலுக்குள் உயிரை வைத்தானே, யார்? இறைவன். மலருக்குள் மனத்தை வைத்தானே, இறைவன். மண்ணுக்குள் மனத்தை வைத்தானே, இறைவன்.